அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம பராபவ தமிழ் புத்தாண்டு பலன்களை இந்த 2026 பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ விருச்சிக ராசி மற்றும் விருச்சிகம் லக்னம் இதில் பிறந்தவர்கள் இந்த பராபவ வருடம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல நற்பலன்களை பார்ப்போம். காணொலியின் கடைசீட்டில் பாதக பலன்கள் என்னென்ன கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த பராபவ வருடம் அப்படின்னா சித்திரை 1 காலையில் 6:07 சூரிய உதயம் நடக்கிறது. அந்த சூரிய உதயம் உதிக்கும் பொழுது அந்த செகண்டில் மைக்ரோ செகண்டில் 12 ராசி கட்டத்தில் எந்தெந்த ராசி கட்டங்கள் பலம் பெறுகிறது அதுதான் இந்த பராபவ வருட பலன். அது எப்படி அந்த எடுக்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பரல் கணிதம் மூலம் அது எடுக்கப்படுகிறது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுப பரல்கள். அப்போ எந்தெந்த பாவகம், எந்தெந்த ராசிகள், எந்தெந்த வீடுகள் பலம் பெறுகிறதோ அதை வைத்து தான் இந்த பலன் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான பலனாக இருக்க போகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முடியும் பொழுது, பராபவ வருஷம் முடியும் பொழுது, இப்போ இந்த சொல்லியிருக்க போகிற இந்த நல்ல பலன்கள் இருக்கு பாருங்க, அந்த பலன்கள் தான் உங்களுக்கு மீதியாக இருக்கும். எங்கே சுற்றி வந்தாலும் இங்கே தான் வந்து நிற்கணும். காணொலிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகம்தான் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்கிறது. உங்களுடைய அனுதினமும் அணுவணுவான செயல்பாடுகளை தீர்மானம் செய்வது யார் அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் தான். அப்போ அந்த கிரகம், நீங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல சட்டை போடணும்னா அதுதான் டிசைட் பண்ணும். நல்ல சாப்பாடு சாப்பிட்றீங்களா, அந்த கிரகம் தான் காரணம். நீங்கள் எந்த அளவுக்கு பிரயாணம் பண்ணணும், நீங்கள் எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும், யார் யாரையெல்லாம் பார்க்கணும், இன்றைக்கி சண்டை வருமா, வீட்டில் நிம்மதியாக இருப்பீங்களா, பணம் வருமா, பணம் வந்தால் எவ்வளோ வரும், இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் மட்டும்தான் என்பதை அறிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்போது அந்த கிரகம் நன்மையானதாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நன்மையை செய்யும். மோசமானதாக இருந்து தசை நடத்தும் பட்சத்தில் கஷ்டங்களே வரும். அதனால தான் சொல்றது, தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குங்கள். இப்ப சொல்ல போற பலன்கள் தான் உங்களை வந்தடையும் என்பதில் உணர்ந்து கொள்ளுங்கள். சரியா? காணொலிக்குள்ள போகுமா? இந்த விருச்சிக ராசி மற்றும் விருச்சிகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த பராபவ வருடம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பாருங்க, லக்னத்துக்கு 2ஆம் இடம் வலுக்குதுங்க, அதீத பலம் பெறுகிறது. விருச்சிகத்துக்கு 2ஆம் பாவகம் தனுசு மிக பலமானதாக மாறுகிறது. இந்த வருஷம் முழுவதுமே 12 மாசமா அவ்வளோ பலமாக இருக்க போகுது. அடுத்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிற வரையே அவ்வளோதான். அப்போ இந்த கோச்சார கிரகத்தால் கிடைக்கிற விஷயங்கள் எல்லாமே, தசை நடத்தும் கிரகம் வழி விட்டுருச்சுன்னா இந்த கோச்சார கிரகம் வாங்கி கொடுத்துரும். இதுதான் விஷயம். அப்போ 2ஆம் இடம் வலுப்பெறும் பொழுது என்ன நடக்கும்? வாக்குப்பளிதம் அதிகமாகும். உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பேச்சு சும்மா அர்த்தம் பொதிந்ததாக இருக்கும், வீச்சு மாதிரி இருக்கும். சொன்னா சொன்னதுதான், அவ்வளவுதான், வெட்டு 1 துண்டு 2 மாத்துவீங்க. அதை கெப்பாசிட்டியா மாத்துவீங்க. உங்களோட பேச்சு திறன் அதிகரிக்கும். தர்க்கத்தில் எவரும் வெல்ல முடியாது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் காமிக்குது. அந்த இடம் குடும்ப வருமானம். அப்போ வருமானத்தை அதிகரிக்க ஆகச்சிறந்த முயற்சிகளை எடுப்பீர்கள். அது அதீத நல்ல உன்னதமான பலன்களை கொடுக்கும். வருமானம் அதிகரிக்கும். இந்த வருமான அதிகரிப்பாலேயே அப்போ வேலை செஞ்சா ஊதிய உயர்வு கிடைக்கணும். அப்பதான் இந்த வருமானம் குடும்ப வருமானமா மாறும். தொழில் பண்ணா அந்த தொழிலில் அதீத லாபம் வரணும். அப்பதான் அந்த வருமானம் குடும்ப வருமானமா மாறும். அப்ப தொழிலும் வேலையும் ஆகச்சிறந்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். குடும்பமே உங்கள் சொல் பேச்சுக்கு கட்டுப்படும்.
குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் இணைவார்கள். மகன் பிறப்பது, மகள் பிறப்பது, மருமகன் வருவது, மருமகள் வருவது என இருக்கும். இந்த 2ஆம் இடம் கண், காது, மூக்கு, வாய், பல், நாக்கு இது சார்ந்த ரோகங்கள், நோய்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களை விட்டு நிச்சயமாக அகலும். அப்போ திருமண தடையும் இதுக்குள்ள இருக்குது. அப்போ திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். திருமண பேச்சுவார்த்தை சூடுபிடிக்கும். இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க இந்த 2ஆம் பாவத்தால் திருமண தடையில சந்திச்சு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பராபவ வருடம் அருமையா வழிவிடுகிறது. இதை விட 3ஆம் பாவகம் இன்னும் அதீத வளம் பெறுகிறது. அந்த மகர வீடு, அந்த அந்த மகர வீடு, அந்த 3ஆம் இடம் அப்படின்னாலே இந்த கழுத்து, தோள்பட்ட, கை, புஜம், அப்போ அந்த தைரியம், அந்த வீரம் எல்லாம் அது வந்து பயங்கரமாக வந்து சுபப்பரல்கள் வந்து 42 வரைக்கும் வாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இதில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் ஓடி போயிடும். தசாபுத்தி நல்லா இருந்தால் இதுக்கு சத்தியமாக நடக்கும். அது மட்டும் இல்லை, அந்த 3ஆம் இடம் என்பது தைரிய ஸ்தானம், திறமை ஸ்தானம், இன்னும் சொல்ல போனால் அதீத பலமான ஸ்தானம். எல்லாம் வந்துடும். எங்கேருந்து தான் வரும்னே தெரியாது. அவ்வளோ பெரிய தைரியம் இந்த வருஷம் பிறந்த உடனே வந்துடும். பராபவ வருஷம் பிறந்த உடனே. 3ஆம் இடம் வீர தீர செயல்கள், விளையாட்டு வீரர்கள் அவ்வளோ சாதனை படைப்பாங்க. போராடி புகழை பெறுவார்கள். அந்த அளவுக்கு அது வந்து கை கொடுக்கும். அது மட்டுமல்ல, அந்த 3ஆம் இடம் தம்பி, தங்கச்சி, சித்தப்பா இவங்க கூட ஏதாவது பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அதுவும் வந்து நல்ல நிலைமைக்கு வந்துடும். கருத்து வேறுபாடுகள் மாறும். பங்காளி சண்டை, பாகப்பிரிவினை, பங்கு பிரிப்பதில் பிரச்சனை, இதில் எல்லாமே சுமூகமான தீர்வு வரும். இது சார்ந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் இருக்கும் பட்சத்தில் அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடியும். நிலம் வாங்கி விற்றல் இந்த இடம். அப்பா, இந்த வருஷத்தில் இந்த நிலம் வாங்கி விற்றல் இந்த தொழிலை யாரெல்லாம் செய்கிறீங்களோ, இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க பெரும் லாபத்தை சம்பாதிப்பீர்கள். பெருத்த லாபம் உண்டு. இதில் சிக்கலில் மாட்டிட்டு இருந்தால் கூட வெளியே வந்துடுவீங்க. இது சார்ந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கில் நீங்கள் மாட்டிட்டு இருந்தாலும் வெளியே வந்துடுவீங்க. அடித்து பிடிச்சி தூக்கி விசாடிட்டு வெளியே வந்துடுவீங்க. காலில் போட்டு மிச்சிருவீங்க பிரச்சனை எல்லாத்தையுமே. அது மட்டும் இல்லை, ஆகச்சிறந்த தொழில்நுட்பம் இந்த இடம். இது தகவல் தொழில்நுட்பம். அப்போ கம்ப்யூட்டரு, டேட்டா அனாலிஸு, இங்கேருந்து அங்கே மெசேஜ் அனுப்புறது, ஒரு டேட்டாவை இது பண்ணுறது, அதுவாக அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் பண்ணுறது, ஏஐஏ, செல்ஃபோன்ஸு, இந்த மாதிரி தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ரெண்டுலையுமே பயங்கர முன்னேற்றம் வந்து கிடைக்கும். மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக காத்திருக்கிறது. அந்த மாற்றம் புதிதாக தொடங்கியவாறு இருந்தாலும் கூட மிகப்பெரிய வெற்றியை நோக்கி திரும்பிவிடும். இந்த 3ஆம் இடம் குத்தகை எடுக்கிறது, கான்ட்ராக்ட். அப்போ வந்து என்னென்னா, ஒரு அரசாங்கத்துக்கிட்டையோ ஒரு தனியார்கிட்டையோ ஒரு இதை கூப்பிட்டு பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி கான்ட்ராக்ட் எடுக்கிறதெல்லாம் பயங்கரமாக வந்து வேலை செய்யும். இதெல்லாம் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ நல்ல முன்னேற்றம் வந்து கிடைச்சிரும். ஒப்பந்தம் பண்ணுறது, கையெழுத்து போடுறது இந்த 3ஆம் இடம். புதிய அக்கௌண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணுறது இந்த 3ஆம் இடம். அப்போது பேங்க் அக்கௌண்ட்டு, அப்போது ஒப்பந்தம் செய்தல், பத்திரப்பதிவு செய்தல், பேப்பர் ஒர்க்ஸு, டோட்டலாகவே இதனால் பெரிய லாபம் உண்டு. ஒரு டீடு போடுறது, இந்த டீடால் ஒரு 10 பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்து மொத்தமாக செஞ்சு முடிக்கிறது, இதனாலேயே பெரும் லாபத்தை நீங்கள் சம்பாதிப்பீர்கள். இந்த அளவுக்கு வந்து அது வந்து காட்டு. அதை விட்டால் 6ஆம் இடம் வலுக்குது. 6ஆம் இடம் சுபத்துவமாக வலுத்தவன் வேற லெவலு. அவனை பார்த்தாலே பயப்படுவானுங்க எல்லாமே. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உருட்டினாங்கன்னா கண்ணை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி பலம் பெறுது 6ஆம் இடம். அப்போது அந்த 6ஆம் இடம் எதிரி ஸ்தானம். அவன் ஒளிஞ்சானா, முடிஞ்சா மேட்ரு, அதுதான் முக்கியம். அப்போது அந்த எதிரி ஸ்தானம், எதிரிகள் முழுமுற்றாக அழிந்து போவார்கள். 6ஆம் இடம் என்னங்க, போராட்டம் பண்ணி வெற்றி பெறுறது. அதாவது ஒரு விஷயத்தை அணுகணும் அப்படின்னா, பல பேரை தாண்டி அதை அணுகணும் அப்படின்னா ரொம்ப திறமையா, சமயோஜித புத்தியா, அழகா அத்தனை பேரையும் அடக்கி அந்த இடத்த போய் சேர்ந்துருவீங்க. போராடி வெற்றி பெறுதல் அதுதான். போராடி ஜெயித்தல் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். எதிரிகள் முழுமுற்றாக அழிந்து போகிற எந்த எதிரியாக இருந்தாலும் சரி, அவன் எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி, அவனை கீழே தள்ளிவிட்டு அடுத்த வேலையை பார்ப்பீங்க, வெற்றி பெற்றுருவீங்க. எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு, போட்டித் தேர்வு எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. எல்லாத்துலேயும் வெற்றி தான். வேலை இதுக்குள்ளே இருக்குது. கை நீட்டி சம்பளம் வாங்குற இடம் 7ஆம் இடம். அப்போது வேலை கிடைக்கும்.
தனியார் துறையா வேலை கிடைக்கும், அரசாங்கத்துறையா வேலை கிடைக்கும், வெளிநாடா வேலை கிடைக்கும், வெளி மாநிலமா வேலை கிடைக்கும், தூர ஊர்களிலும் வேலை கிடைக்கும், வேலை சார்ந்த சகல விதமான சிக்கல்களும் நீங்கும், வேலையற்றவர்களுக்கு வேலை கிடைக்கும். 6ஆம் இடம் அவ்வளவுகளுக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு யாரை கூப்பிட்டாலும் அவங்க நல்லது பண்ணுவாங்க. இந்த 6ஆம் இடம் அப்பேற்பட்ட விஷயம் பண்ணும். வட்டி தொழில் மிகச்சிறந்த உன்னதமான நிலைக்கு செல்லும். வட்டி தொழில் மிக உயரிய நிலைக்கு செல்லும், நல்ல லாபத்தை கொடுத்துரும். நீங்கள் சந்திக்கக்கூடிய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நிச்சயமான வெற்றி உண்டு. 6ஆம் இடம் வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷனு, தகராறு, சண்டை, இதில் எல்லாத்திலுமே வெற்றி கிடைக்கும். அப்படியே உங்களை 10 பேர் பிடிச்சி இழுத்தாலும் அப்படியே மொத்தத்தையும் ஆட்டி நிறுத்தி உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய வெற்றியை அந்த இடத்துல நிலைநாட்டுவீர்கள். அவ்வளோ பெரிய இடம் அந்த 6ஆம் இடம். அப்போது மனுஷனுக்கு லக்னம் முதற்கொண்டு 12 வீடுகளும் மிக முக்கியம் ஐயா, மிக முக்கியம், மிக முக்கியம். 6ஆம் இடமெல்லாம் வலுப்பட்டுருச்சுன்னா ஒருத்தன் அப்படியே பார்க்கும்போதே கம்பீரமான ஒரு தோற்றத்தோட போயிட்டு இருப்பாங்க சுபத்துவமாக. அடுத்து 7ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அப்போ திருமணமற்றவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். திருமண பேச்சுவார்த்தை சூடு பிடிக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட்சத்தில் மாறும். ஒற்றுமை அதிகரிக்கும், கருத்து வேறுபாடுகள் நீங்கும், நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், ஆகச்சிறந்த மணி போன்ற 2வது குழந்தை கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில் பெரிய லாபத்தை நோக்கி திரும்பும். நஷ்டமாகி கொண்டு இருக்கும் பட்சத்தில் லாபத்தை நோக்கி திருப்புவீர்கள். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், அவர்களால் பெருத்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வெகுஜனர் மத்தியில் புகழ் உருவாகும், நல்ல பெயர் கிடைக்கும். மறந்து போதல், மறதி இனிமேல் இருக்காது. நல்ல சாப்பாடு வருஷம் ஃபுல்லா கிடைக்கும். ஓகே தானே? சங்கம் முக்கியமாவா? சங்கமெல்லாம் முக்கியம் இல்லை, சாப்பாடு தான் முக்கியம். அப்போ நல்ல சாப்பாடு கிடைக்கும். வாசனை திரவியங்களை அடிச்சுக்க வைக்கும், பூக்கள் மேலே விருப்பம் வர வைக்கும், காதல் கொள்ள வைக்கும். நிறைய விஷயங்கள் உண்டு. இந்த இடம் வலுக்குது, காதல் திருமணமும் பண்ணலாம். 5ஆம் இடமும் வளர்த்தா அவ்வளோதான், 11ஆம் இடம் வளர்த்தா அவ்வளோதான். இந்த 5, 7, 11 ரொம்ப சம்மந்தப்பட்டுச்சுன்னா லவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது 5ஆம் இடம் கெடாமல் இருக்கும் பட்சத்தில். 5ஆம் இடம் என்னென்னா, அந்த 5ஆம் இடத்துல பெரிய சூட்சமம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு சின்ன மைனஸ் ஆகி போச்சுன்னா லவ் பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன மைனஸ், ஒரு 10% இது பண்ணியிருந்தா கூட அப்போ அது தூக்கின்னு போயிடும். 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் தூக்கின்னு போயிடும். அந்தளவுக்கு ஆகிடும். லவ் பண்ணுவாங்க, சில பேர் லவ்வில் வெற்றி பெறுவாங்க. திருமணம் நல்லது நடக்கும், அருமையாக லைஃப் செட்டில் ஆகும். இந்த 7ஆம் இடம் அவ்வளோ பெரிய சுகத்தை நிச்சயமாக கொடுக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில் மறந்து போகாமல் இருக்கிறது. கணவன் மனைவி உங்களுக்காக பல தியாகங்களை செய்வார், அந்த அளவுக்கு இருக்குது. அன்பா நடத்துவார், அன்பா வழி நடத்துவார். அழகா நிறைய உங்களுக்கு மனசு கேட்டார் போல், பிடித்தார் போல் வாழ்வார் உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே. அப்படிதான் இருக்கும். அதை விட்டால் 10ஆம் இடம் பல வலுக்குதுங்க. 10ஆம் இடம் என்னங்க? உச்சி ஸ்தானம். அடே எங்க அப்பா. அப்போ வெற்றி ஸ்தானம். அப்போ எதை தொட்டாலும் முதல்ல வெற்றி. காரிய தடைகள், தாமதங்கள், தடங்கல்கள் இது இருக்கவே இருக்காது. நிறைய பேருக்கு இந்த 10ஆம் இடம் வழி விட்டுச்சுன்னா வேலை கிடைக்கும், தொழிலில் பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஒரு தொழில் 2 தொழில் அப்படிங்கிறத விட இருக்கிற தொழிலை நல்லா காப்பாற்றி கொடுத்துரும். அந்த தொழில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும், வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும், லாபம் பன்மடங்கு அதிகரிக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, புதிய தொழிலை தொடங்க வைக்கும். அல்லது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தொழிலை நோக்கி நகர வைக்கும். பிடிங்கி வச்சு கரெக்டாக கொண்டு தொழிலை உட்கார வைக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக வேலை செய்யும். அந்த இடம் உச்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், பதவிகள், பட்டங்கள் அந்த இடம். அப்போ உயர் பதவி, மேற்பதவி, பட்டய பதவி கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒருத்தனுடைய தொழிலாளத்தான் ஒருத்தனுக்கு புகழ், ஒருத்தனுடைய வேலையாளத்தான் புகழ், கௌரவம் அதுக்குள்ளத்தான் இருக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம ஏதோ விஷயத்தில் கிடைக்குதுன்னு. அதெல்லாம் இல்லை. நீ எவ்வளோ பெரிய ஜாம்பவானா இரு, நிறைய பணம் காசை வச்சிரு, வீட்டில் படுத்து தூங்கினே தான் யாரும் மதிக்க மாட்டாங்க, குடும்பத்திலே மதிப்பு இருக்காது. ஆனால் அதை தான் சொல்கிறது, அந்த புகழும் கௌரவம் எங்கே இருக்குது, அந்தஸ்து எங்கே இருக்குது அப்படின்னா அந்த 10ஆம் இடத்துல தான். அப்போ இது கிடைக்குமா அப்படின்னா 100% உங்களுக்கு கிடைச்சிரும்.
தத்து குழந்தையே இல்லை எனக்கு தத்தெடுக்கணும் குழந்தைய அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வருஷம் வந்து வழிவிடுது. தாராளமாக தத்தெடுத்து கொள்ளலாம். மாமியார் சொத்து, அந்த மனைவி சொத்து சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது கிடைக்காம இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வந்து அது வந்து கிடைக்கும். பெரிய பெரிய பதவிகளை வந்து பெறுவீங்க. தொழில் கூட்டமைப்பில் வந்து மிக முதன்மையாக நீங்கள் திகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் போட்டிகளிலும் ஆகச் சிறந்த வெற்றியை பெறுவீர்கள். தொழில் நிமித்தமாக கட்டிடங்கள் கட்டுதல், ஒர்க்ஷாப்பு, பெரிய நிறுவனத்தை வந்து நிறுவுறது, பல கிளைகளை வந்து ஓபன் பண்றது, அது மட்டுமல்ல வண்டி வாகனங்களை வாங்குதல் தொழிலுக்காக, இது எல்லாம் அருமையாக நடந்தேறும். அப்போ புகழ்ஸ்தானம் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்ஷனா வேலை செய்யுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கண், காது, மூக்கு, வாய், பல், நாக்கு போன்றவற்றில் இருந்த ரோகங்கள் உங்களை விட்டு அகலும். அது மட்டுமல்ல, கழுத்து, தோள்பட்டை, கைகள் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய ரோகங்களும் உங்களை விட்டு அகலும். மேல் வயிறு, பேக் பெயின், இந்த பின்னாடி அந்த முதுகெலும்பு பிரச்சனை, பேக் பெயின், அது சார்ந்த முதுகு வலி, இது சார்ந்த பிரச்சனைகளும் உங்களை விட்டு அகலும். வயிறு சார்ந்த சகல விதமான சிக்கல்களும் உங்களுக்கு அகலும். சிறுநீர் தொற்று, சிறுநீர் சார்ந்த வியாதிகளை அப்போ அனுபவித்தல், அது மட்டுமல்ல இந்த சுகர் அப்படிம்பாங்க இல்லையா, நீரிழிவு நோய், இது சார்ந்த விஷயங்களுக்கும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல மருந்தே இந்த வருஷம் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். முட்டி, மெயினாக முட்டி, தொடையும் முட்டியும், இது சார்ந்த விஷயங்களில் இருந்த சிக்கல் விலகும். சரியான மருத்துவத்தை நீங்கள் பெறுவீர்கள் இந்த வருஷம் பிறந்தவொடனே. இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு அப்படின்னு எல்லாம் சொல்ல வைக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பராபவ வருஷம் முழுவதுமே இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக இந்த கோச்சார கிரகங்கள் காத்திருக்கிறது. இவ்வளவு நற்பலன்களும் இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில் பிறந்து விட்டாலே கிடைத்து விடுமா என்றால் நிச்சயம் கிடையாது தமிழ் நெஞ்சங்களே. நான் முன் சொன்னது போலதான், எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான நற்பலன்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள். இப்போ என்னென்ன கஷ்டம் வரும்னு பார்த்தலாம். இது ரொம்ப முக்கியம். 2 பாவகம் நல்லா அடி வாங்குது. 4ஆம் பாவகமும் 11ஆம் பாவகமும் பரல்ல வந்து வீக்கா இருக்கு. இது சார்ந்த விஷயங்கள் கிடைக்காது. எப்போ அப்படின்னா, தசாபுத்தி சரியில்லைன்னா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னா இதையும் சேர்த்து இழுத்து விட்டுரும். தசா நல்லா இருந்தால் இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ சொல்ல போகிற பாதக பலனும் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. தசா நடத்துகிற கிரகம் சரியில்லை, நிச்சயமாக இதில் வந்து மாட்டிப்போம். என்ன நடக்கும்? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அடிக்கடி கவனமாக அவங்கள வந்து பார்த்துக்கணும். அவங்க கூட தகராறு வரும், கருத்து முரண்பாடு வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். கவனமாக இருக்கணும். தசா நடத்துகிற கிரகம் சரியில்லைனா மட்டும்தான் நான் இதை வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். விவசாயம் செழிக்காது, நஷ்டத்தை கொடுக்கும். மாற்றி செய்வீங்க. இதை செய்யறதுக்கு பதிலாக அதை செய்யறது, அதை செய்யறதுக்கு பதிலாக இதை செய்யறது. விவசாயம் செழிக்காது. வீட்டில் இருந்து செய்யும் தொழில் மேல் அக்கறை இருக்காது. வீட்டில் இருந்து செய்யும் தொழில் கைவிட்டு போகும் நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். தசா நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா இந்த பராபவ வருஷத்தில் வண்டி எங்கேயான போயிட்டே இருக்கும். எதுக்கு நிற்குது, ஏன் நிற்குதுன்னு நின்று போயிடும். தசா நடத்துகிற கிரகம் சரியில்லைனா வண்டி ஓட்டின்னு போகும்போது நேராக போலீஸ் தான் போய் நிற்கும். தசா நடத்துகிற கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா பக்கம் போய் நின்னாலும் கிளம்பு அப்படின்றான். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் வேணும். ஆடு, மாடு, கன்றுகாலி மித்திரங்கள் இதெல்லாம் சிறக்காது. கவனமாக இருக்கணும். போர் போட்டால் தண்ணி கிடைக்காது. ரொம்ப கவனமாக செயல்படணும். புரியுதா? ஆடை ஆபரண சேர்க்கை தடங்கள் உண்டாகும். அது மட்டுமல்ல, தலையணை சுகம் கெடும். ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்தில் கவனமாக பழகுதல் வேண்டும். இல்லை கெட்ட பேர் வந்து வந்துடும். 2 பேருக்கும் சரியில்லை இவங்க அப்படின்றாங்க. இந்த தேவையற்ற உறவுகளை வந்து வச்சுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதையெல்லாம் விட்டுருங்க. வெளியே தெரிஞ்சு போயிடும். கவனமாக இருக்கணும். ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள். அது மட்டும் இல்லை, பேங்க் பேலன்ஸ் நிற்காது, செலவாயிட்டே இருக்கும். என்ன பண்ணாலும் இழுத்து பிடிச்சி பார்த்தாலும் சேர்த்த முடியாது. சேமிப்பு வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். சேமிப்பு நிற்காது. உங்களுடைய குறிக்கோள், லட்சியம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கோள், லட்சியம் இது எல்லாத்துலேயும் வந்து தடங்கள் வந்து வரும். கவனமாக இருக்கணும். பெரியப்பா, பெரிய அப்பா உனக்கு வைக்கிறேன் பாடுறா பெரிய ஆப்பா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஆப்பு வந்துடும். பெரியப்பா, அண்ணன், அக்கா இவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக. அது மட்டுமல்ல, உடல் பலம், தெம்பு, நோய் எதிர்ப்பு சக்தி அந்த 11ஆம் இடம்.
அப்போது அது சார்ந்த விஷயங்களிலும் வந்து கவனமாக இருக்கும். உடம்பு மேலே அக்கறை வேணும். ஏதாவது ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி கம்பல்சரி போயிடணும், அக்கறையாக போயிடணும், தள்ளி போடக்கூடாது, பார்த்துக்கலாம் உடனே நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒன்றும் ஆகாதுடா பிடிங்கி அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சின்ன உடம்பு சரியில்லாம் கூட ஓடி போயிடணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இவ்வளவு விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார கிரகம் வந்து கொடுக்குது. இந்த முழுமுற்றா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா ஒரே வழிதான், விருச்சிகம் அப்படின்னா முருகன், அவ்வளோதான். கெட்டியாக பிடிச்சிக்கணும், வேற வழியே இல்லை. முழுமுற்றா வெளியே வரணும்னா அவர் ஒருத்தர் தான். அப்போது செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா அவர் முகத்தில் முழிச்சிடணும். அழகாக துவரம் பருப்பில் ஏதாவது ஒரு பதார்த்தம் பண்ணி அந்த அப்பனுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். அப்போது ஒரு அளப்பரிய சக்தி உங்களுக்குள்ளே வந்துடும், ஒரு தெம்பு, ஒரு திராணி வந்துடும், எதையும் தாங்க சக்தியை கொடுத்துரும். அப்போது எந்த கிரகம் தசை நடத்தினாலும் கவலைப்படாத அளவுக்கு ஒரு பெரும் மனோபாங்கை அருளிவிடும். அப்படியே சனி பகவானுக்கு சனிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு எள்ளெண்ணெயில் தீபம் போட்டிங்கன்னா உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும். தமிழ் நெஞ்சங்களே, அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.